பிப்ரவரி மாதத்தின் 26ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு. தனிப்பட்ட அனுபவம். சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். ஒரு முறை ஒரு பிரபல பிரசங்கி ஒருவர் சுமார் 1½ மணி நேரம் தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு உண்மையானவர், அவருடைய அன்பு எவ்வளவு ஆழமானது என்பதை குறித்து அநேகம் வேத ஆதாரங்களோடு மிக சிறப்பாக பேசினார். ஆனால் அவருடைய பிரசங்கம் தேவனை குறித்த சிறந்த ஒரு விளம்பரமாக இருந்ததேயன்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த எந்த குறிப்பும் இல்லாதிருந்தது. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிற எவருக்கும் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து அதிகமாக விளக்கி கூற தேவையில்லை. இயற்கையாகவே தேவன் நல்லவர், உண்மையுள்ளவர், அன்பானவர் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். தேவன் நல்லவர் என்பதை குறித்த அதிக விளக்கம் அல்ல. தேவன் நல்லவர் என்பது ஒரு பொது உண்மை. ஆனால் இந்த உண்மை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செயல் வடிவமாக குறித்த ஒரு அறிகுறிதான் நமக்கு அதிகமாக வேண்டும். தேவன் நல்லவராய் இருப்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மால் ருசிக்கப்பட வேண்டும். தேவன் அன்புள்ளவர் என்பது நமக்குள் உணரப்பட்டு அனுபவிக்கப்பட வேண்டும். சூரிய ஒளி மிக சிறப்பானது என்பதை குறித்து ஒருவர் அதிகமாக அறிந்திருந்தும் அவர் வெளிச்சம் சிறிதும் புக முடியாத ஒரு அறைக்குள் தன்னை முடக்கி இருந்தால் அந்த அறிவினால் ஏற்பட்ட பயன் என்ன? தேவன் நமக்கு நல்லவராய் இருப்பதை கண்டுணர நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லவராகிய தேவனுடைய நல்ல இயல்பின் நற்பலனை நாம் பெறுவது எப்படி? தேவன் அன்பாய் இருக்கிறார் என்ற பொது அறிவை நம்மால் அனுபவிக்கப்படும் ஒரு தனிப்பட்ட அனுபவம் சார்ந்த அறிவாக மாறுவது எப்படி என்பது போன்ற கேள்விகளுக்கு நாம் பதில் காண்பதே முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள நாம் முன்வர வேண்டும். அவ்விதம் வரும்போது அதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியை நாம் பெறுவோம். அந்த பரிசுத்த ஆவி வழியாகத்தான் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியின் வழியாக இருதயம் தேவ அன்பினை ருசிக்கும் அனுபவத்தை காணும்போது தான் தேவன் உண்மையில் எவ்வளவு அன்பானவர் என்பது தெரிய வரும். சிந்தனைக்கு. கடவுளை தனக்குள் நல்லவர் என்று கண்டு உணர்ந்தவனை பிறர் தீயவனாக பார்ப்பது எளிதான விஷயம் அல்ல.